பண்டைய உலகம். நூஹ் நபியின் மகா வெள்ளத்திற்கு முன்பு பூமி பச்சையாக இருந்தது. ஆறுகள் தெளிவாக ஓடின. வானம் நட்சத்திரங்களால் நிறைந்திருந்தது. மனிதர்கள் தங்கள் ஆரம்பகால நாகரிகங்களை கட்டிக் கொண்டிருந்தனர். அந்த காலத்தில் ஆதம் நபிக்கும் நூஹ் நபிக்கும் இடையே ஒரு மகத்தான நபி வாழ்ந்தார். அவர் பெயர் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். இத்ரீஸ் நபி மனித வரலாற்றில் முதல் ஆழமான அறிஞர் நபி. விடியற்காலையில் நட்சத்திரங்கள் மறைவதற்கு முன் அவர் ஏற்கனவே விழித்திருந்தார். எழுதினார், கற்றார், தொழுதார். அல்லாஹ் அவருக்கு 3 அரிய பரிசுகளை கொடுத்தான். எழுத்தின் ஞானம், வானத்தின் ஞானம், வாழ்க்கையின் ஞானம். இத்ரீஸ் நபி மனித குலத்திற்கு எழுத்தை கற்பித்தார். அதுவரை மனிதர்கள் வாய்மொழியில் மட்டுமே அறிவை கடத்தினர். இத்ரீஸ் நபி களிமண் பலகையில் ஒரு நாணல் கோலால் முதல் எழுத்தை எழுதினார். அந்த ஒரு கோடு மனித வரலாற்றை என்றும் மாற்றியது. குர்ஆன் இன்று நம் கைகளில் இருக்கிறது. ஏனென்றால் ஒரு நபி பண்டைய காலத்தில் எழுதினார்.